வணக்கம். ஒன்றும் இல்லை, நேற்று கபடி மேட்ச்சுக்கு ஒன்று போயிருந்தேன். சரி சீக்கிரம் போய்ட்டு நான் உட்காரோம்னு ஒரு வீட்டில் உட்காந்த ஒரு செகண்டு கூட இல்லை, ஒரு அம்மா அலறிட்டு வந்துச்சு. ஐயோ தம்பி இங்கே கூட உட்காராதியா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், கையை காலான்னு நினைக்கிறேன், இங்கே உட்காராதியே, சோறு கூட ஆக்கி போகிறேன்ட்டுச்சு. எனக்குன்னா ஒரு மன வருத்தமாக போச்சு. என்னடா இந்த அம்மா இப்படி பேசுதேன்னு. என்னம்மான்னு கேட்டால், ஒரு கவர் பையை வந்து தூக்கியாந்து எங்கள்கிட்ட எரியுது. அதில் 1.5 கிலோ டைனோப்ளஸ் இருக்குது. போன மேட்ச்சுக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மா காலையில் கூட்ட முடியல, தரையில் ஒட்டிக்கிட்டு 1.5 கிலோ டைனோப்ளஸு தூக்கி எறியுது. இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். திரும்புகிறேன், ஒருத்தன் கையில் ஓட்டுறேன், ஒருத்தன் காலில் ஓட்டுறேன், பல்லில் ஓட்டுறாங்க. பல்லு இல்லாமடா அடிப்படும், அம்பிட்டு ஓட்டுறாங்க. இன்னொருத்தன் எங்கிட்ட திரும்பி பார்த்தா கட்டை விரலேருந்து கழுத்து வரையும் கட்டு துணியை கட்டியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ண பொண்ணை மாதிரி. எதையோ ஒட்டுங்க பண்ணுங்க, உங்களுக்காண்டி பார்க்கணுன்ட்டு வந்துட்டேன், ஜெயிச்சிருக்கடான்னு உள்ற போனால் ஒரு ரைடு போனாங்க. அவர் அபிஷியல் தான். அப்புறம் என்ன ரைஸ் மாஸ்டரா? அபிஷியல் 10 அபிஷியல் 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. பஸ்ஸை விட்டுட்டேன். வண்டி தைக்கி நடந்து வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டால் 1 பாயிண்டில் போயிடுச்சுனாங்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்பி போகக்கூடாதுங்க.